ஆல், வெல்கம் டு அக்குடியா பீச். இதுதான் வந்து மயோக்காலேயே ரொம்ப ஃபேமஸான பீச். ஏன்னா இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. எஸ், கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்க தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா ஆளும் இங்க ரொம்ப கம்மி. பீச் பாத்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப தூரத்துக்கு வந்து ஷாலோவா இருக்கும். ஆல்சோ இது வந்து ரொம்ப லாங்கஸ்ட் பீச். அல்ல போனா பாட்டா போடுறா. ஆமா, எனக்கு ஸ்விம்மிங் அவ்வளவா தெரியாது, சுரேனுக்கு தான் தெரியும். அதனால என்னாலுமே இங்க ஸ்விம் பண்ணி போக முடியும் கொஞ்சம் தூரத்துக்கு. ஏன்னா ஃபுல்லா மண்ணு வேற இருக்கு. நிறைய பீச், ஆமா நிறைய பீச்ல வந்து கல்லு பீச் தான் இருக்கும். ஆனா இந்த இது வந்து ஸ்பெசிபிக்கா மண்ணு போட்டு இருக்கு. இந்த பீச் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இருக்கிற ஐலாண்ட்லயே வந்து லாங்கஸ்ட் பீச் இதுதான். இந்த ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு லாங்னு. இது வந்து 7 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரெச். குட் நியூஸ். பீச் பெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபேமிலியா வரவங்கலாம் வந்து இந்த பீச் பெட்டை வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பீச் பெட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே ரெண்ட் பண்ணிக்கலாம். 7.5 euros 8 euros நினைக்கிறேன். ஆமா, 8 euros பே பண்ணா வந்து ஒரு நாள் ஃபுல்லா இந்த பீச் பெட்டை வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கோம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பீச் ஹாப்பிங் மாதிரி இன்னைக்கு டே பண்ணலான் இருக்கோம். அங்க பாருங்க க்ரூஸ்லாம் நிக்குது. சுரேன் வந்து இப்ப தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும்னு தெரியல. ஏன்னா கலந்து சன் வந்து பெருசா இல்ல. இப்பதான் ஏதோ மோடம் போட்ட மாதிரி இருக்கு. சுரேன் போய் ஆட்டம் போட போட்டான். ஃபர்ஸ்ட் அவனை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தண்ணி கோல்டா இருக்கா ஹாட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம் உள்ள. வாட்டர் கலர் செம ப்ளூவா இருக்கு இன்னைக்குன்னு இல்லை, எப்பயுமே மெட்ரேனியன்ல அப்படிதான் இருக்கும். காவியா ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்றேன்னு ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. வாட்டர் ரொம்ப ஷாலோவா இருக்கு. ஷோர்ல இருந்தே நல்லாவே உள்ள வந்துட்டோம். அப்பயுமே இன்னும் ஷாலோவா தான் இருக்கு. சுரேன் வந்து ஸ்விம் பண்ண போயிருக்கான். வாட்டர் வந்து அவ்வளோ கோல்டாகவே இல்லை, செமையாக இருக்குது வாட்டர். நான் கூட கோல்டாக இருக்குன்னு நினச்சேன், சன் அவ்வளோவோ இல்லாததுனால. செமையாக இருக்குது வாட்டர். அப்படியே வாட்டருக்குள்ளேயே இருந்துக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு ஃபிகர் என்ன, உனக்கு 1000 ஃபிகர்ஸ் நான் காட்டுறேன். ஸோ அங்க போயிட்டு அந்த பீச்ல வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட் ஹவுஸ் போலாம் அப்படின்னு சன்செட் பாக்குறதுக்கு. இப்ப நம்ம இருக்கிறது வந்து மயோக்கால வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் மயோக்கா. இது வந்து ஐலாண்ட். ஸோ ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற பீச்சஸ் தான் வந்து இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பீச் வந்து ஃபுல்லா வந்து ராக் பீச் மாதிரி இருக்கு. இங்க யாரும் அவ்வளோ எதுவும் ஆக்டிவிட்டி எல்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனா ஃபிஷிங் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. மயோக்கால வந்து ஃபிஷிங் பண்றதுக்கு வந்து லைசன்ஸ் வேணும். பட் ஆனா கடல்ல வந்து யாரு வேணாலும் ஃபிஷிங் பண்ணிக்கலாம். கடல்ல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, யார் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனா சின்ன சின்ன லேக்கு, ரிவர், யூரோப் ஃபுல்லா அப்படிதான். லேக்கு, ரிவர்ல எல்லாம் ஃபிஷிங் பண்ணணும்னா ஸ்பெசிபிக்கான லைசன்ஸ் வச்சிருக்கணும். ஸோ நம்ம அந்த அல்குடியா பீச்ல இருந்து இப்ப பழைய ஃபார்மெண்டர்னு சொல்லிட்டு இன்னொரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து லூனார் எக்லிப்ஸ்னாலயா என்னன்னு தெரியல, உடனே அப்படியே காலையில வந்து ஃபுல்லா சன்னா இருந்தது. இப்போ வந்து அப்படியே ஃபுல்லா கிளவுட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. இன்னும் அதே கான்செப்ட் தான். இங்கேயும் பெட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பீச் பெட்டை வந்து ரெண்ட் பண்ணிட்டு இங்க ஒரு ஹோல் டே அப்படியே ரிலாக்ஸிங்கா படுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் போய் தண்ணியில ஆடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படுத்துக்கலாம். ஆல்சோ இங்க கயாக்கிங் ஆக்டிவிட்டி, ஸ்டாண்ட் அப் பேட்லிங் அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு போல. நம்ம எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். சும்மா நாங்களும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் பீச்ல ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு போயிடுவோம். ஸோ நாங்கள் இந்த பீச் பெட் எடுக்கிறதுக்காக கேட்டோம், லைக் எவ்வளோ பே பண்ணாங்க இவங்க அப்படின்னு.
ஆனா இவங்க வந்து இப்போ நாங்க கிளம்பிடுவோம் ஒரு 5 மினிட்ஸ்ல. அவங்க வந்து ஹோல் டேக்கு பே பண்ணிருக்காங்க. அதனால இப்போ நாங்க கிளம்பிடுவோம், நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, பே எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நண்பேண்டா. நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து இதே பீச் பெட்ல இவங்க கூட அப்படியே வச்சுட்டு உள்ள இறங்கிடுவோம். இந்த பீச் கலரும் பாருங்க, ப்ளூவா இருக்கு, ஸ்கை ப்ளூ கலர்ல. அந்த பீச்சை விட இந்த பீச்ல கலர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சூரியன் இங்கேயும் போய் ஆட்டம் போட போயிட்டான் என்னை விட்டுட்டு. இந்த பீச் ஆழமா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா போக போக வந்துட்டு கால் வைக்கிறதுக்கே இடமே. இதுவும் சாண்ட் பீச் தான், கொஞ்சம் கல் இருக்கு, ஆனா நிறைய சாண்ட் இருக்கு இங்க. பட் சூப்பரா இருக்கு பீச். இந்த பீச் வந்து இனிஷியலா வந்து கல்லா இருக்கு. ஒரு கொஞ்ச தூரம் தான், மீன்லாம் போகுது பயங்கரமா. கொஞ்ச தூரம் கல்லா இருக்கு, அதுக்கப்புறம் போன உடனே சாண்ட் வந்துருது. இதுல தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனா என் காலில் பாருங்க எவ்வளோ மீன் வந்து கடிச்சிட்டு இருக்குன்னு. நம்மளோட டெட் ஸ்கின் எல்லாம் வந்து அது கடிச்சிரும்னு நினைக்கிறேன். வா, எவ்வளோ மீன் இருக்கு இங்க பாருங்க. குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்து ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க. ஃபுல்லா இந்த பீச் ஃபுல்லா குழந்தைங்க தான் இருக்காங்க நிறைய பேர். இங்க பாருங்க, இதெல்லாம் கை குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா தண்ணியில ஆட்டம் போட்டாச்சு ரெண்டு பீச்லயும். இப்போ வியூ வந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கோம். செம்ம ரிலாக்ஸ்டா இருக்கு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு. சொல்லவே முடியல எவ்வளவு ரிலாக்ஸா இருக்குன்னு. ட்ரிப்பு வந்துட்டு அறக்க பறக்க இங்க போனோம் அங்க போனோம்னு இல்லாம அப்படியே லெஷரா பீச்ல ஆடிட்டு அங்கேயே பக்கத்துல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அப்படிதான் வந்திருக்காங்க. மயோர்கான்றதே வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனான ஊரு தான். நிறைய பேர் வந்துட்டு ஃபுல்லா இந்த பீச்ல குளிச்சுட்டு அப்படியே அந்த பீச் மண்ணில் பிறண்டு உருண்டு எழுந்து அதை ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எழுந்து போறாங்க. மயோர்கா வந்துட்டு சிட்டி வைப்ஸே இல்லை, ஃபுல்லா பீச் வைப்ஸ் தான். செமையா இருக்கு. எல்லாருக்கும் பீச் பிடிக்கும்னா கண்டிப்பா மயோர்கா வரலாம். நாங்க இனிஷியலா இந்த பீச்சுக்கு வரும்போது வரணுமான்னு தான் வந்தோம், ஏன்னா அதுல இருந்து ஒரு டி ரூட் எடுத்து தான் வந்து இந்த பீச்சுக்கு வர வேண்டியதா இருந்தது. எவ்வளோ ப்ளூ கலர்ல இருக்குன்னு. இப்பதான் அப்படியே சன்னும் வெளியே வந்திருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட் மொமெண்டா இருக்கு இது, காம் அண்ட் குவைட் அண்ட் பீஸ்ஃபுல்லா. ஆல்சோ வந்து இங்க இருக்கிற பீச்சஸ் எல்லாமே வெல் எக்யூப்டா இருக்கு. லைக் பாத்ரூம், டாய்லெட்ஸ், பிளஸ் வந்து இந்த பீச்லயே வந்து ஷவர் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உப்பு தண்ணியில குளிச்சுட்டு அகெயின் மறுபடியும் ஷவர் பண்ணிட்டு ட்ரெஸ் அப் பண்ணிட்டு பார்க்கிங் போயிட்டு கிளம்பிக்கலாம். ஸோ ஃபுல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உண்மையாவே செமையா இருக்குது. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுதான் இந்த ட்ரிப்போட ஹைலைட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. காவியாக்குன்னு தெரியல, இது அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சின்ன பசங்களையும் கூப்பிட்டு வந்து பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த தூரத்துல தெரியறதுலாம் யாச். அங்க இருக்கிறவங்களும் வந்து யாச் அங்க தூரத்துல பார்க் பண்ணிட்டு அப்புறம் வந்து அதுல இருந்து பேடல் போட்ல இறங்கி வந்து அதுவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர ப்ளூயிஷா இருக்கு வாட்டர். காவியா இங்க ஃபிளாட் ஆயிட்டா, அப்படியே தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் இதுலயே. சுரேன் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, எங்க போனாலும் வந்துட்டு கல்லை பொறுக்கிட்டு வருவான். கூழாங்கல் அழகா என்ன கூழாங்கல் கிடைக்குதோ அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருவான். கேட்டா ஒவ்வொரு கல்லும் வந்துட்டு ஒவ்வொரு மெமரிஸ். நான் இத்தனை ஊருக்கு போனேன், இந்த கல்லை எடுத்துட்டு வந்தேன், அது இப்படி இருக்கு அப்படின்னு வர என்கிட்ட சொல்லுவான். இப்போ போய் மயோர்கால வந்துட்டு ஆல்ரெடி நேற்று போன பீச்லேயும் ஒரு கல் எடுத்தான், இன்னைக்கு போகிற பீச்லேயும் ஒரு கல் எடுத்துட்டுருவான். கிட்டத்தட்ட 5 கல் எங்கள் பேக்குள்ளே இருக்குது. இதில் கேட்டால் இதில் இருக்க பெஸ்ட்டான கல்லை தான் நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம் இந்த டைம் என்ன கல் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபைனலி 6:40க்கு வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்ப மனசே இல்லை இங்கேருந்து. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் தான் இருக்குது. பட் ஆனால் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு போகணுங்கிறனால இங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாட் இருக்கு, மேபி சன்செட் வியூ அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சன்செட் வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து நெக்ஸ்ட் ரூமுக்கு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் உங்களை அந்த சன்செட் வியூவில் மீட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ வந்துட்டு அந்த சன்செட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் சன்செட் பார்க்குறதுக்கு. இங்கே வரும்போதே வந்துட்டு பார்க்கிங் ரொம்ப ஃபுல்லாகவே இருந்துச்சு. நிறைய கார்லாம் வந்து பிளாக் பண்ணிவிட்டு அத்தனை கூட்டம்
இருக்கிறாங்க இந்த இடத்துல. அப்படி பார்த்தோன்னா இந்த கிளிஃப் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நம்மளும் இங்கே ஒரு சின்ன ட்ரையல் வாக் தான், அதனால் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். என்கிட்டயே விளையாடு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நார்தர்ன் சைடு வந்து ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ட்ரமுண்டானா மவுண்டெயின்ஸோட ஒரு கிளிஃப் சைடு தான் இது. இங்கேருந்து சன்செட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இது வந்து நார்த் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். இங்கேருந்து பார்க்க சன்செட்டும் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மக்கள்லாம் ஃபுல்லாக வந்து குவிஞ்சிருக்காங்க. அந்த பீச்லேருந்து எல்லாரும் இங்கே தான் வந்திருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடு எதுவுமே இல்லை. அப்படியே போனால் ஸ்பெயின் மெயின்லேண்டு தான் அந்த சைடு இருக்குது. ஆல்சோ சர்ப்ரைசிங்லி இங்கே நிறைய அந்த மலையாடு இருக்குது, இந்த கோட் மாதிரி. அதை பார்க்கவும் நிறையா வந்திருக்காங்க. அந்த கிளிஃபோட எண்டுக்கு வந்துட்டோம். வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி தான் தெரியுது. தண்ணி பார்க்க வந்து இங்க் ப்ளூ கலர்ல இருக்கு. அந்த நம்ம ஊர்லலாம் ஹீரோ பென்லாம் ஊற்றி எழுதுவோமே இங்க், அந்த இங்க் மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அந்த இங்க்ல வந்து தண்ணி ஊற்றினா என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல இருக்கு. உங்களுக்கு கேமரால ஃபுல்லா தெரியுமான்னு தெரியல, ஆனா கலர் அப்படிதான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு இங்கேருந்து பாக்குறதுக்கு. அந்த கிளிஃப்ல இருந்து அப்படியே அந்த பீச்சை பார்க்க கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லா மலை, பீச் எல்லாமே இருக்கு, கடல் தண்ணி. செமையா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு, அதனால நாங்க பீச் அவுட்ஃபிட்டோடய அப்படியே வந்துட்டோம். வந்து இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல வந்து இந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள குவிக்கா ஒரு ரிவ்யூ. நான் வந்துட்டு ராட்டட்டோலி வாங்கியிருக்கேன். சுரேன் வந்துட்டு மீட் ஸ்டஃப் கனோலி வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே பார்க்க சூப்பரா இருக்கு. ராட்டட்டோலி எஸ்பெஷலி செமையா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, சூப்பரா வந்திருக்கு. அதோட எக்ல வச்சு கொடுத்தாங்க. நான் ராட்டட்டோலி வந்து எக் முன்னாடி வச்சு சாப்பிட்டு பார்த்ததில்ல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அவசரமாக ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்துட்டு ஆன் டைமுக்கு உள்ளே வந்துட்டோம். நான் வந்து ஸ்டார்டருக்கு வந்து மீட் ஸ்டஃப்டு கனோலி வாங்கியிருந்தேன். அது வந்து உள்ளே வந்து மீட்டை வந்து ஸ்டஃப் பண்ணி லசானியா ஷீட்ஸ் வச்சு மேலே இது பண்ணி சீஸ் கூட போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பீஃப் தான் நினைக்கிறேன், என்ன மீட்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்கு, நல்லா குக் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ராட்டட்டூல் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. காவியாவோட ஸ்டார்டர். நான் வந்து மெயின் கோர்ஸ்க்கு வந்துட்டு போர்க் ரிப்ஸ் ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் போர்க் ரிப்ஸ் வந்துட்டு டொமேட்டோ சாஸில் குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சிப்ஸு, கொஞ்சம் சாலட் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா குக் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. நான் வந்து எதுவும் ஸ்டண்ட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சிக்கன் தான் ஆர்டர் பண்ணேன். சிக்கன் வித் சலாட் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். சலாட் ஆஸ் யூஸ்வல் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கனும் வந்து ஒரு பிரெஸ்ட் பீஸை வந்து லைக் ஹாஃபாக கட் பண்ணி ரெண்டையுமே வந்து சும்மா தவா குக் மாதிரி பண்ணியிருக்காங்க. சிக்கன் நல்லாயிருக்கு. சிக்கன் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஆல்சோ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியும் இருக்குது. ஸோ அது ஜூஸியாகவும் இருக்குது. என்னோட ஃபேவரட்டான ஃபுட்டுக்கு வந்துட்டோம். அதான் டெசர்ட். ஒன்று வந்து திராமிசு, இன்னொன்று வந்துட்டு சீஸ் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். 2 கையில் 2 ஸ்பூன் சாப்பிடுவேன். இது சீஸ் கேக் மாதிரி இல்லை, கேக்கில் வந்துட்டு க்ரீமை போட்டு வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. திராமிசு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. திராமிசு ரெண்டுமே நல்லா இருக்கு. இன்னைக்கு 2 பீச்சில் போட்ட ஆட்டம் இப்போதான் தெரியுது. செம்மையாக உடம்பே வலிக்குது பயங்கரமா. அது வேற 3 கோர்ஸ் மீல் வேற சாப்பிட்டோமா, அதுக்கு நல்லா தூக்கம் வருது. ஆனால் ஃப்ரெஷ்அப் ஆகணும். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் தான் தூங்கணும். டைம் ஆல்ரெடி 10 o'clock வேற ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த டேயை நாங்கள் முடிச்சுக்கிறோம். Until then, it's bye from Kavya and Suren. Bye bye.